வணக்கம் நண்பர்களே. ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி 70. மாவு சத்துக்களை குறைத்து கொள்வோம். இதாங்க இன்னைக்கு தலைப்பு. நம்மளுடைய வாழ்க்கை முறை, வாழ்வியல் முறை தான் நம்மளுடைய வியாதிகளுக்கு காரணம். இந்த வாழ்வியல் முறையில் நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையாக மாற்றிக்கிட்டா, அந்த மாதிரி பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி கொண்டால் அது நம்மளுடைய வாழ்வியலை ரொம்ப நாளைக்கு கொண்டு செல்லும். அந்த வாழ்க்கை பயணத்தை 80, 90, 120 வயசு வரைக்கும் கூட அந்த ஆரோக்கியமான பழக்கங்கள் நம்மளை கொண்டு செல்லும். அந்த சீரீஸில் தான் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்னா, இந்த ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையில் எப்படி பழக்க வழக்கங்கள் மூலமாக நம்மளை ஆரோக்கியமாக வச்சு அந்த ஆரோக்கியம் நீண்ட நாளைக்கு நீடித்து அது 80, 90, 120 வரை வரைக்கும் எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறது தான் இந்த சீரீஸுடைய நோக்கம். ஸோ இந்த 70 சீரீஸ், இது 70வது சீரீஸுங்க. இந்த 69 சீரீஸும் நம்ம நலம், அரண், சூழல், மமுக சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த 69 வீடியோஸும் யூடியூப்பில் இருக்குது. நீங்கள் ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1லிருந்து 69, இது 70வது சீரீஸு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கிய விழிப்புணர்வு மட்டும் இல்லாமல் வாழ்வியல் முறையாக நம்ம எப்படி மாற்றிக்கலாங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம்னா, மாவுச்சத்துக்களை குறைத்து கொள்வது. நம்ம வாழ்க்கையில் அன்றாடம் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடும் வாழ்க்கை முறையும் தான் நிறைய ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு காரணமாக அமையுது. இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் ப்ளட் சுகர், பிபி, குரோனிக் டிசீசஸ், நாள்பட்ட தலைவலி, நாள்பட்ட காய்ச்சல், அப்புறம் ஸ்கின் டிசீசஸ், இந்த மாதிரி நிறைய டிசீசஸ்க்கெல்லாம் காரணம் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடும் நம்ம வாழ்க்கையில் நம்ம டெய்லியும் ரொட்டீனாக செய்யக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ நம்ம முன்னோர்களெல்லாம் இதில் கிளியராக இருந்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்ததாக தான் வாழ்வியல்லையே அவங்க லாங் டேர்மாக வாழ்ந்தாங்க. ஸோ நம்மளும் இந்த மாதிரி இயற்கையோடு இயைந்து அதிகமான வெஜிடபிள்ஸும் காய்கறிகளும் அதே நேரத்தில் ஃப்ரூட்ஸும் அப்புறம் நம்ம அன்றாடம் கிடைக்கக்கூடிய காய்கறிகளை